ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து நான் நெத்திலி கருவாடில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக அறுத்து வச்சுக்கணும். நான் ஒரு 5 பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 4 தக்காளி, கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாய் வச்சு நல்லா கடாய் காஞ்சிருச்சான்னு பாருங்கள். கடாய் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கருவாடு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இது கூடயே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நமக்கு பாதி அளவு வணங்கிருச்சு. வணங்கினது இதை இன்னொரு டைம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு வெங்காயம் வணங்கிருச்சு. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட இனி தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4 தக்காளியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி முக்கால்வாசி வணங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த தக்காளி வணங்கட்டும். நான் கருவாடு போட போகிறேன். நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். கருவாடு நீ போடுறியா? சரி, எடுத்து போடு. சுட்டு வச்சிரும். எந்திரிச்சு போடு. இரு. அம்மா பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ. போதும், நீ வச்சிரு. தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம கருவாடு போட்டதுக்கப்புறம் இதை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மம்மி இல்லையே. சரி இரு, கருவாடு வணங்கணும். நீ அம்மா உனக்கு மம் போட்டு சூப்பரா ஊட்டி விட்டா எந்த வாயில திம்பிங்க? மம்மனு திம்பிய நீ? ஓகே. என்னது நீ இறங்கி போய் உள்ள போய் படுக்கலாம்ல. ஏன் இங்க அடுப்புக்கிட்டே நிக்கிற? ஏன் உள்ள போ. ஐயோ தள்ளு சாமி. வெங்காயம் வணங்கையில் பாதி போட்டிருக்கோம். அதனால இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்கிறனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மறுபடியும் ஒருக்கா கிளறிக்கலாம். சரி, கிளறிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கருவாடு நமக்கு வணங்கிருச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் கருவாடு இந்த மாதிரி நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நமக்கு கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிட்லாம்.